சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 7 பெரிய கேள்வி எழுதுறேன், 5 மார்க்கு. அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கு நம்ம இது வரைக்கும் என்னென்ன பரிச்சு வச்சுருக்காங்க? ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், அப்புறம் குவார்ட்டர்லி. இந்த எக்ஸாம்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது பண்ணோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு பாடத்தில் 2 கொஷின் தான் ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, கிராமர் ரூலும் அப்புறம் வந்து சால்வ் கன்சிஸ்டன்சி வச்சு ரேங்க் கண்டுபிடிச்சு செய்கிற மாதிரி. இந்த 2 5 மார்க் தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு 5 மார்க்கு ஓகேவா? அடுத்து 2வது 5 மார்க்கு. இது வந்து லோக்கஸ் நியமப்பாதை இல்லை டீமாவரின். இந்த கான்செப்ட் தான் வந்து செகண்ட் லெசன்ல கேட்குறாங்க. சரியா? செகண்ட் லெசன் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர். செகண்ட் லெசன் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? கலப்பெண்கள் சாப்டரை பொறுத்தளவு ரொம்ப சின்ன கேள்வியா இருக்கும், நல்ல கான்செப்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து தேர்ட் லெசன்ல இந்த எக்ஸ் எல்லாம் காமனா வச்சு செகண்ட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்ல, அந்த கேள்வி கேட்குறாங்க. சரியா? அந்த கேள்வியோட நம்பர் வந்து 3.23. எடுத்துக்காட்டு 3.15, 3.20. எடுத்துக்காட்டு. சரியா? இந்த சம் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு சம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. 3.28. 3.28. இந்த 3 எடுத்துக்காட்டும்ல 1 வருது. இந்த 3 எடுத்துக்காட்டுல 1 வருது. இந்த லோக்கஸ் டீமாவரி தேரம் செகண்ட் லெசன்ல, ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம கிராமர் ரூலும் சால்வ் அப்படின்னு சொல்லியிருக்க, கன்சிஸ்டன்சி அப்படின்னு செக் பண்ற அந்த கொஸ்டினும் வருது. சரியா? அடுத்து ஃபோர்த் லெசன்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்ல சாப்டர்னா அந்த ஃபோர்த் லெசன் தான். ரொம்ப கம்மியான ப்ராக்டிஸு, அப்புறம் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். இந்த புக்லயே வந்து தெளிவான ஒரு சாப்டர் வந்து இந்த சாப்டர் தான். சரியா? இந்த 4.3ல எக்ஸசைஸ் 4.3ல இந்த ஃபோர்த் சம் அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே ஓரளவுக்கு. அடுத்து எக்ஸசைஸ் 4.4லயே 2ஆம் கணக்கு, இதுலயே அடக்கமாயிடும். பிரின்சிபல் வேல்யூ அடக்கமாயிடும், 5 மார்க் அடக்கமாயிடும். சரியா? இது அடுத்து 5ஆவது சாப்டர். இந்த 5ஆவது சாப்டர்ல இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கணக்கு, பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு, இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஃபோகை, வேர்டைஸை, அப்புறம் இயக்கு உரை, இதெல்லாம் நம்ம செய்யலாம். அடுத்து எக்ஸசைஸ் 5.5 வந்து ப்ராக்டிக்கல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. எளிமையானது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த சம்மை வந்து செய்யலாம்.
அடுத்து நம்பர் 6. நம்பர் 6ல 2 கேள்வி சொல்றாங்க. காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா. இந்த 2 கான்செப்ட், இந்த சைனு காசுன்ற கான்செப்ட் வச்சு இந்த 4 கணக்கு. இன்னொன்று வந்து 6.7 எக்ஸசைஸ். ஒரு பாயிண்ட்டு, ஒரு ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 2 வெக்டாரு, அடுத்து 2 பாயிண்ட்ஸு, 1 வெக்டாரு, அடுத்து வந்து 3 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து இந்த 6 கேள்வி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நம்ம பிக் கொஸ்டின் வந்து அலாட் பண்ணி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல கிராமர் ரூலும் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒருங்கமை உடையதா அப்படின்றது. 2வது பாடத்துல நியம பாதை லோக்கஸ், அது டீமாவரின்னு சொல்றது. 3வது பாடத்துல எடுத்துக்காட்டு 3.15, 20, 3.28, இதுல 3ல ஏதாவது ஒண்ணு. 4வது பாடத்துல எக்ஸசைஸ் 4.3ல 4th சம்மு, எக்ஸசைஸ் 4.4ல செகண்ட் சம்மு. பாருங்க, 2 கணக்கு இல்ல 3 கணக்கு தான் கொடுத்துருக்கேன், பயப்படக்கூடாது. கேபிளஸ் கேபிளோய் கணக்குல எலிப்ஸு, ஹைப்பர்போலா, பாரபோலா, அதுல ஒரு கணக்கு. அடுத்து எக்ஸசைஸ் 5.5ல முக்கியமான சம்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா, இதுல ஏதோ ஒரு ஒன்று, இல்லைன்னா 1.2 வெக்டார், 2.1 வெக்டார், அடுத்து 3 பாயிண்ட்ஸ், அந்த கணக்குல ஒன்று. இந்த 6 கணக்கு கொடுத்துருக்கேன். இந்த 6 கணக்குல உங்களுக்கு எந்த கணக்கு பிடிச்சிருக்கோ அந்த கணக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த கணக்கை எடுத்துக்கிட்டு நீங்க செய்யலாம். இப்ப நீங்க பாருங்க, இந்த 6 சம்மு 5 மார்க்ல நான் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து வந்து செகண்ட் வால்யூம். இந்த செகண்ட் வால்யூமை பொறுத்தளவு செகண்ட் வால்யூம்ல வந்து நல்லா இருக்கும். செகண்ட் வால்யூம்ல வந்து 7th சாப்டர் என்ன? 7th சாப்டர்லயே லோக்கல் மேக்சிமம், லோக்கல் மினிமம், அதாவது 7.8 எக்ஸசைஸ்ல லோக்கல் மேக்சிமம், லோக்கல் மினிமம், அந்த சம்மு. இல்லைன்னா நமக்கு இந்த கூம்பு வச்சு ஒரு சம் இருக்கும், கோன் வச்சு 1/3 πr ஸ்கொயர் வச்சுட்டு அது கனமீட்டர் எவ்வளோ உயர்ந்திருக்கும், அப்போ நமக்கு உயரம் இப்படி இருந்துச்சுன்னா dh/dt கண்டுபிடி அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த சம்மு இல்லை, நமக்கு எக்ஸாம்பிள் வந்துருங்க. 7.14, 7.15, 7.13, 7. இது வந்து 16, இது வந்து 17. இந்த 4 கணக்குல ஒரு கணக்கு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன், இல்லைன்னா இந்த 1/a² மைனஸ் 1/b² = 1/c, 1/c, 1/d மைனஸ் அப்படி வரும்ல, இந்த மாதிரி சம்ஸு. இதுல வந்து நீங்க வந்து இதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இந்த 7.8 பயிற்சிக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இந்த 2 கணக்கு தான். ரொம்ப பெருசா சொல்றோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுறக்கூடாது. சரியா? அடுத்து வந்து 8ஆம் பாடத்துல 8.7. சரி, அதுல யூலர் தேரம். இந்த யூலர் தேரம் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. இல்லைன்னா இன்னொன்னு dw/dt, இது ஒரு கணக்கு இருக்கு. இந்த 2 கணக்கு மட்டும் நல்லா கிளீனா வாட்ச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே ஈஸியா இருக்கும். இந்த 8வது சாப்டர்ல இந்த 2 கணக்கு தான். அடுத்து 9வது பாடத்துல 9வது பாடத்தை பொறுத்தளவு எக்ஸசைஸ் 9.8, 9.9. இதுல வந்து ஒண்ணு வந்து ஏரியா, இது வால்யூம். ஏரியா, இன்னொன்று வந்து வால்யூம். நான் இது வந்து சொல்லின பிறகு நீங்க உட்காந்து அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நீங்க தான் படிக்கணும். ஏரியா, வால்யூம், இதுல ஒரு கணக்கு வரும். விருப்பப்பட்டாதான்ப்பா கிளாஸ்க்கு வரணும். சரியா? விருப்பம் இல்லாம வர வேணாம். பேரண்ட்ஸோட விருப்பம் தான் வரும். சரி, அடுத்து வந்து நமக்கு 10வது சாப்டர்ல எக்ஸசைஸ் வந்து 10.8. இதுலயும் வந்து நமக்கு வந்து பாக்டீரியா, நுண்கிருமி, அடுத்து வந்து கதிர் இயக்கம்,
ஒரு கொலை நடந்திருக்கும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இப்படி மாதிரியான வகை கெழு சமன்பாடோட பயன்பாடோட கணக்கோட அந்த தாத்பரியத்துல எக்ஸசைஸ் 10.8 இது நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து 11th சாப்டர். 11th சாப்டரை பொறுத்த அளவு நமக்கு வந்து பைனாமியல் தேரம், ஈருறுப்பு தேற்றம், என்சிஎக்ஸ், பி பவர் எக்ஸ், கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னா மீன் வேரியன்ஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது இருக்கும். அடுத்து 12வது சாப்டர் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடுத்து கப்பு, கேப்பு, இம்ப்ளேஸு, பை கண்டிஷனு, நெகேஷன், ட்ரூ ஃபால்ஸு, இது வந்து கான்ட்ரடிக்ஷன், டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், கண்டிஞ்சன்சி, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த 12 சாப்டரில் திருப்பியும் ரீகால் பண்ணுறேன். கரெக்டாக நான் வந்து இப்போ சொல்கிற மாதிரி நைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து உங்களுக்கு கிராமர் ரூல் கேட்பாங்க. அடுத்து வந்து கண்டிஞ்சன்சி, கன்சிஸ்டன்ஸ் உள்ள ரேங்க் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு. அடுத்து 2 லோக்கஸ், அடுத்து டிமாவரி தேரம். ஓகேவா? அடுத்து 3 வந்து நமக்கு எடுத்துக்காட்டே சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள் 15, 20, 28. சரியா? 3ஆம் பாடத்துல 15, 20, 28 அதாவது 3 படிச்சா 10, அவ்வளவுதான். அதுவே போதும். இல்லை டிஸ்கார்டே ரூல் வேணும்னா டிஸ்கார்டே ரூல் வந்து என்னன்னு மட்டும் என்ன பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 4வது இதுல 2 கணக்கு தான். 4.3ல 4, 4.4ல 2, 4.4ல 2, 4.3ல 4 எக்ஸசைஸ் இது. சரியா? அடுத்து 5வது சாப்டர்ல நமக்கு எக்ஸசைஸ் 5.5ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லா சம்முமே நல்ல சம்மா இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஃபார்ம் பண்ணி நம்ம பேரபோலா, ஹைபர்போலா, அடுத்து எலிப்ஸ், இந்த சம்மு நல்ல இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து நம்பர் 6 வந்து 1.2 வெக்டார், 2.1 வெக்டார், அடுத்து 3 பாயிண்ட்ஸ், இதுல ஒரு சம்மு. அடுத்து வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா, இதுல ஒரு சம்மு. ஏதோ ஒன்று தான் வரும்ப்பா. இதுலயும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று தான் வரும். இதுலயும் அதே ஒன்று தான் வரும். இதுலயும் அதை. வணக்கம். 7 சொல்லுப்பா. ஹலோ மேம். சொல்லுங்க. 9th சாப்டர்ல சொல்லுங்க மேம். 9th சாப்டர் இருந்தா சொல்றேன்டா, நடத்திடுவோம். 9.24 மேம். எஸ் மேம். இது 11th 12th எக்ஸாம்பிள் மேம். இல்ல 11th ஸ்டாண்டர்டா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்? நான் 12th மேம். அனிதா மேம். ஓகே, 9th. சரி, நடத்துவோம். இத முடிச்சிடுறேன். 7th லெசன்ல 7th லெசன்ல என்னெல்லாம் முக்கியம்னு சொன்னோம் நம்ம? லோக்கல் மேக்சிமம், லோக்கல் மினிமம். அடுத்து வந்து 7.80 எக்ஸசைஸ், இதுலயும் அதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அடுத்து வந்து 8 வந்து யூலர் தேரம், dw/dt கண்டுபிடிக்கிறது. 9 வந்து என்னன்னா ஏரியா அண்டு வால்யூம், இதுதான் வந்து பிக் கொஸ்டின்ல உள்ள 9th சாப்டர். அடுத்து 10 வந்து நமக்கு எக்ஸசைஸ் 10.8, இது அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து 11th சாப்டர்ல வந்து பைனாமியல் தேரம், என்சிஎக்ஸ், பி பவர் எக்ஸ், கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ், இந்த சம்மு. இல்லை மீன் வேரியன்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க அந்த சம்மு. 12வது பாடத்தில் வந்து கப்பு, கேப்பு, இம்ப்ளேஸு, அதுலனா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி, அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. சரியா? இப்போ வந்து இந்த 9th சாப்டர் வந்து பார்க்கலாம். 9th சாப்டரை நம்ம பார்க்கலாம். 9th சாப்டர்ல உங்களுக்கு ஈஸியான சாப்டர் தான். நிறைய சம்ஸ் இருக்கும். இந்த சம்மெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சம். 3 மார்க்கு.
5 மார்க்கு அந்த மாதிரி சம்லாம் பார்ப்போம். 2 மார்க் பாருங்க. 2 மார்க் சம்மு தெரியுதா? 0 to π/2 log of tan x into dx equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எழுதிக்கங்க, நோட்டை வச்சு எழுதிக்கங்க. எழுதலைன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா தீர்வுன்னு போட்டுக்கணும், ஐன்னு எழுதிக்கணும். ஐன்னு எப்பயுமே வச்சுக்கணும், ஏன்னா இன்டகிரல் அப்படின்றதுக்காக ஐன்னு வைக்கிறோம். லாக் ஆஃப் 12th தாண்டா, 9th சாப்டர் கேட்டீங்களே, 9th சாப்டர் எழுதிக்கங்க. 9th சாப்டர் 2 மதிப்பெண் தாண்டா. ஆனா எத்தனாவது சம்மெல்லாம் தெரியல, என்கிட்ட புக்கு இல்லை. நான் இருக்கிற கணக்கை வந்து டிஸ்கஸ் பண்றேன். 2 மார்க் கேள்வி எழுதிக்கோ, என்ன பிறகு கண்டுபிடிச்சுக்கோ. என்ன என்ன கேள்வின்லாம் நீ யோசிக்காத, என்ன கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு ஓடிட்டே இரு. சரி பாரு, இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இதுக்கான ஃபார்முலா இந்த இந்த இப்ப நடத்துற அந்த 2 மார்க் தான்ப்பா, 3 மார்க் தான்ப்பா அடிக்கடி கேட்பாங்க. அதனால நல்லா படிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இங்க வாங்க, பிறகு என்ன அந்த இதெல்லாம் காட்டுறேன், நம்பர்லாம் என்னன்னு பார்த்து. சரி, இப்ப நமக்கு இது ஃபார்முலா வந்து நம்ம என்ன எழுதிக்கணும்னா இன்டகிரல் 0 to a f of x dx equal to இன்டகிரல் 0 to a 9 மணி வரைக்கும் தான் இருக்கும், ஏன்னா பாப்பாக்கு ஃபோன் கொடுக்கணும். f of a minus x dx இதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி படி தான் அந்த சம்மு மூவ் ஆகுது. சரியா? இப்ப நான் சொல்றத நல்லா கவனிங்க. இது பேர் என்ன? 0. இது பேர் என்ன? a. இது பேர் என்ன? a. அப்ப இதே மாதிரி ஃபார்முலால இதை மாத்தணும். சரியா? எழுதிக்க. தெரியலன்னா கேட்கணும். 0 to π/2 log of tan x அப்படின்னு எழுதியாச்சு. எழுதிட்டு இன்டகிரல் 0 to π/2 f of என்ன? இந்த log of a என்ன? a என்ன? 0 மைனஸ் நீங்க எழுதுறது தெரியலையா? இப்ப எஸ் மேம். இப்ப தெரியுதா? இல்ல மேம், தெரியல. நோ மேம். லெட் இல்ல போலடா. π/2 மைனஸ் எக்ஸ் எழுததான் செய்யும். என்னன்னு மட்டும் தான் மேம் காட்டுது. ஆஹா, நெட் இல்ல போலயாடா. சரி, நான் சொல்றேன், கேட்டுக்கிட்டே இரு. இன்டகிரல் 0 to π/2 log of tan of π/2 மைனஸ் எக்ஸ். இன்டகிரல் 0 to π/2. சரி, tan 90 மைனஸ் தீட்டா என்ன? காட்டீட்டா. சரியா? ஓகே, இது 1, இது 2. 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். 1 என்னன்னா இன்டகிரல் 0 to π/2 log of tan x dx பிளஸ் இன்டகிரல் 0 to π/2 2 log of cot x into dx. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இன்டகிரல் 0 to π/2 log of tan x plus log of cot x. இப்ப தெரியுதா கொஞ்சம்? இப்ப தெரியுது மேம். இன்டகிரல் 0 to π/2 log of tan x into cot x. ஏன்னா log a plus log b னா log of a plus b. இந்த டேனும் அந்த காட்டும் கேன்சல். அப்ப என்ன வந்துடும்? log 1 வந்துடும். log 1 என்ன? 0. log 1 என்ன? 0. அதனால இந்த ஆன்சர் வலது பக்கம் வந்துடும். log 1 என்ன? 0. அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சா? இப்ப நீ நேரா எழுதுவோம். அடுத்த சம்மு வந்து 3 மார்க் சம். நோட் பண்ணிக்கங்க. இன்டகிரல் 0 to π/2 root cot x by root cot x plus root tan x
இன்ட்டு டிஎக்ஸ். மேம் இது கொஸ்டினா? ஆமா, இதான் கேள்வி. இதுல Okay, ma'am. மதிப்பிடுக அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்வியை தான் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இருங்க, அந்த பேனா கொஞ்சம் ஆங்க. இன்டகிரல் 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி, இது பேர் வந்து சொத்து அப்படின்ற மாதிரி பண்பு, இது ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம கணக்கு என்னன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன் எப்பயுமே, ஐ ஐ. அப்ப 0 to pi by 2 root cot x by root cot x plus root tan x into dx. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணா 0 to pi by 2 root cot xக்கு பதிலா என்ன போடணும், a minus x போடணும். a minus x இந்த இருக்கு பாருங்க, எக்ஸுக்கு பதிலா a minus x. a என்ன, pi by 2. a என்ன, pi by 2. a minus x. திருப்பி கீழையும் போடுங்க. மைனஸ் காட் ஆஃப் pi by 2 மைனஸ் x, a minus x பிளஸ் என்ன வந்திருக்கு, tan ஆஃப் pi by 2 மைனஸ் x into dx is equal to integral 0 to pi by 2. காட்டுக்கு பதிலா என்ன வந்திருக்கணும், இப்ப tan வந்துடும். ஏன்னா காட் pi by 2 மைனஸ் x என்ன, காட்டு 90 மைனஸ் தீட்டா, tan தீட்டா. அடுத்து tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்ன, காட் தீட்டா. இப்ப இதுவும் ஐ, இதுவும் ஐ. இந்த ரெண்டே இப்ப மாத்தினதுக்கு அப்புறம், இந்த ஃபார்முலாக்கு அப்புறம் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஐ, இத 1ன்னு வைக்கணும், இத 2ன்னு வைக்க. சாப்பிட்டுட்டு வரட்டும். இப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப இடது பக்கம் ஆட் பண்ணா என்ன வரும், 2i. எப்ப இது தெரியுது நல்லா? சரி. அப்ப இடது பக்கம் ரெண்டையும் ஆட் பண்ணா 2i. வலது பக்கமும் அதே மாதிரி மெல்ல தான் சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. cot x மேல அதே மாதிரி tan x, கீழே ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு, ரூட் cot x பிளஸ் ரூட் tan x இன்ட்டு dx. இது ரெண்டும் கேன்சல். இது ரெண்டும் என்ன ஆயிடும், கேன்சல். இன்டகிரல் 0 to pi by 2 இங்க என்ன வந்துரும், 1 வந்துரும் dx. விளையாடுறேன்னா விளையாடு, 8:30 தான், 9 மணிக்கு வா. அடுத்து 2i ஈக்குவல் டு, இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், x. 1 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், x. அப்பர் லிமிட், ஆமா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். பாப்பா அந்த நாடகத்தை அமைச்சு. அப்ப அப்பர் லிமிட் என்ன, pi by 2, லோயர் லிமிட் என்ன, லோயர் லிமிட் 0. ஸோ 2i ஈக்குவல் டு pi by 2. ஸோ 1i ஈக்குவல் டு pi by, இது கீழே வந்துடும், போனா என்ன 4 வந்துடும். இதுதான் ஆன்சர். இந்த கணக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க, இந்த கணக்கு அடிக்கடி கேட்பாங்க. இதே மாதிரி கணக்குகள் நிறையவே இருக்கு. இப்ப இந்த கணக்குலயே உங்களுக்கு ஒரு கணக்கு மாத்தி கொடுக்குறேன் பாருங்க. 0 to pi by 2 மேல sin x, ரூட் இங்க sin x, ரூட் இங்க cos x. எங்க இந்த சம்ம செய்யுங்க, ஐயன்னு வச்சு இந்த கணக்கை செய்யுங்க. இப்ப நானும் செய்வேன், நீங்களும் செய்யுங்க கடகடன். என்னோட ஸ்கிரீனை பார்க்காம நீங்க செய்யுங்க. அந்த எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அந்த டேனும் காட்டையும் பார்த்துக்கிட்டே செய்யுங்க.
ஃபார்முலா integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x into dx. இப்போ நமக்கு i என்னன்னா integral 0 to pi by 2 square root of sin of pi by 2 minus x by square root of sin of pi by 2 minus x square root of cos of pi by 2 minus x into dx. அப்ப இந்த sin of pi by 2 minus x என்ன ஆயிரும் cosன்னு மாறிடும். So integral 0 to pi by 2 square root of cos x by square root of cos x plus square root of sin x into dx I. இது 2 இது 2 இது 1 இந்த சம்மு இது 1 1 2 என்ன செய்யணும் 1 2 என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். ஸோ இடது பக்கமும் வலது பக்கமும் ஆட் பண்ணணும். ஸோ சைன் எக்ஸ் இது ரூட்டு காஸ் எக்ஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். சைன் எக்ஸ் ரூட்டில் காஸ் எக்ஸ் ரூட்டில் இன்ட்டு டிஎக்ஸ் இது ரெண்டு என்ன ஆகிடும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கும் நமக்கு 1 கிடைக்கும். 0 to pi by 2 1 dx. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ 1 இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் ஞாபகம் இருக்கா இது ஃபார்முலா இங்க முடிச்சுக்க எக்ஸ். அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் ஃபார்முலா என்ன அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஓகேவா. ஸோ பை பை 2 மைனஸ் 0 2i ஈக்குவல் 0. இப்போ ஒரு i ஈக்குவல் டு பை பை 4 2 4 இது ரெண்டே பண்ணா அவ்வளவுதான். இதே கணக்கு செஞ்சீங்களா அதை டான் பண்ணுங்க மேம் எழுதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி மேம் இது அடிக்கடி கேட்பாங்க. சரிங்க நான் அப்படியே எழுதிக்கிறேன். எழுதிக்க. இதுல இன்னொரு கணக்கு ஒரு 5 மார்க் ஒண்ணு சொல்லித்தரேன். அதோட போய் 9 மணிக்கு இந்த கிளாஸ் தினம் 8 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கு கிளாஸ் டெய்லி. தெரியல மேம். சரி பரவாயில்ல பாத்துக்கலாம். டெய்லி இருக்கும் 8 to 8:30 இல்லைன்னா 8 to 9 மணிக்குள்ள. 10 கணக்கு நேத்து முந்தா நாள் ஒரு 10 கணக்கு நேத்து போடல முந்தா நாளுக்கு முத நாள் 2 10 கணக்கு அப்புறம் முக்கியமான 2 மார்க் 3 மார்க்லாம் சொல்லி கொடுத்தேன். அடுத்து 1வது சாப்டர் தேரமெல்லாம் சொல்லி கொடுத்தேன். நல்லா படிச்சாங்க. 6-7 பேர் வந்தாங்க அந்த இன்னொரு இதுல இருந்து. நான் 4ல இருந்து வந்துருவேன் மேம். ஓகே இதுவும் பார்த்துக்கலாம். நைட்டு 8 to 9க்குள்ளதான் ஒரு 1/2 மணி நேரம் அப்புறமா நான் ஒரு 10 கணக்கு 60 நாள் இருக்கு. 60 நாள்ல ஒரு 10 கணக்கானா 600 கணக்கு படிச்சிடலாம். ஒரு பாடத்துக்கு 50 கணக்கு 12 50 600 கணக்கு ஓகேவா. ஒரு பாடத்துக்கு 50 கணக்கு சொல்லித்தரேன். 50 கணக்குலயே வந்துடும். மட்டுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப நல்லா படிச்சிடலாம். அடுத்த சம் எழுதிட்டீங்களா? இருந்தாலும் திருப்பி ரெக்கார்டிங் அனுப்பிடுவோம், கவலைப்பட வேணும். இப்போ வாங்க ஒரு 2 5 மார்க் பார்த்துக்கலாம். ஈஸியா இருக்கும். இன்டகரல் 0 to pi by 2 sin 2x log of tan x into dx equal to 0 ப்ரூவ். இது 5 மார்க் கணக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த கணக்குல எப்பயும் கூட என்ன வைக்கணும், நம்ம கணக்குக்கு பேர் என்ன வைக்கணும், ஐன்னு வைக்கணும். ஐன்னு வச்சுக்கணும். இன்டகரல் 0 to pi by 2 sin 2x log tan x dx. இப்படிதான் கொரோனால தினம் கிளாஸ் நடத்தினேன். இதே மாதிரி டெய்லி நடத்துவேன். எல்லாரும் வருவாங்க. ஃபார்முலா 0 to a f of x dx equal
டியூ டு ஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் அந்த மேம் 9th ப்ராப்பர்ட்டி. சாப்டர் ஃபுல்லாமே இதே ஃபார்முலால தான் வருமா மேம்? இல்ல நான் அதே ஃபார்முலா இருக்கிற கணக்கா பிறக்கி சொல்றேன். அப்படி வராது. ஆனா இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா வச்சு அந்த சம் நிறைய வந்து கேக்குறாங்க. ஆக்சுவலா இது கிடையாது ஃபார்முலா. இதோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதுதான் பேஸ் ஃபார்முலா. நான் எழுதுறது இப்ப பாத்துக்க. இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் பேசிக் ஃபார்ம். இந்த பாருங்க, இந்த ஏக்கு பதிலா என்ன இருக்கு 0, பிக்கு பதிலா என்ன இருக்கு ஏ. இந்த இடத்துல 0 போடுவாங்க, இந்த இடத்துல ஏ போடுவாங்க. அப்ப வந்து என்ன வந்துரும் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்னு வந்துருமா? இதுதான் அந்த பேஸ் ஃபார்முலா. இதுல வந்து சப் ஃபார்முலா தான் இது இலையா வரும். அதனால அது ஒண்ணும் இல்ல. இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்வி கேட்கறனால அந்த கான்செப்டா கொடுத்துருக்காங்க செலக்ட் பண்ணி. இந்த புக்ல வந்து இப்படிதான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க முக்கியமான சம்ஸ். அதை தான் நான் இப்ப டிஸ்கஸ் பண்றேன். இப்ப நீங்க வந்து ஐ எழுதிக்கங்க. எப்பயும் போல நீங்க செய்யுங்க. ஐ எழுதுங்க. 0 to π/2 sin of 2 எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் பண்ணிவிடணும். எக்ஸ் எங்க இருக்குன்னா அங்க பண்ணிடணும். π/2 மைனஸ் எக்ஸ் log of tan π/2 minus x into dx. பண்ண பிறகு இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணி செய்யணும். இன்டகிரல் 0 to π/2 எங்கேயாவது புரியல கேட்டுறணும். மேம் எனக்கு அந்த லைன் புரியல, திரும்பி சொல்லுங்க மேம். இந்த x எங்க இருக்கோ, இந்த x எங்க இருக்கோ அங்க π/2 மைனஸ் எக்ஸ் போடணும். சரிங்க மேம். இங்க x இருக்குது அங்க போடணும். ஆனா dxல போட்டக்கூடாது. dx வந்து தனியா. ஆமா, 2 π/2 உள்ள பெருக்கணும்பா. கிட்டக்க தான் வைக்கிறேன். 2 உள்ள பெருக்க log tan π/2 minus x dx. tan 90 minus theta என்ன? tan cot x. cot x போட்டாச்சு. இந்த 2 கேன்சல். இந்த 2x மட்டும் இருக்கும். இப்ப திருப்பி எழுதிக்க. இன்டகிரல் 0 to π/2 π minus 2x log cot x into dx. இது இந்த ஆல் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் அண்ட் டேர்ம். அதுல இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஏன்னா சைன் வந்து 180 மைனஸ் தீட்டா. அப்ப ஆல் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் அண்ட் டேர்ம் ரெட்டச்சடை போட்டா மிஸ் அதே சொல்லுவாங்க. 290 இது மைனஸ் 2x. அப்ப சைனு 2xனே வந்துடும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல பிளஸ் தான் வரும். யாருக்கு? சைனுக்கும் கொசிக்கனுக்கும். ஏன்னா ஆல் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் அண்ட் டேர்ம். அப்ப இதை மறுபடியும் மாத்தின பிறகு இந்த i is equal to 0 to π/2 sin 2x log cot x into dx. இதை 2ன்னு வச்சுக்கணும். இதை 2ன்னு வச்சுக்கிட்டு 2ன்னு வச்சுக்கிட்டு இத வந்து 1ன்னு வச்சுக்கிட்டு பறிச்சுக்கோங்க. இத 2ன்னு வச்சுக்கிட்டு இதை 1ன்னு வச்சுக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுப்பா. இந்த இதையும் பார்க்கும்போது ரெண்டும் சேமா தான் தெரியும். ஆட் பண்ணுங்க. இடது பக்கம் ஆட் பண்ணா 2i, வலது பக்கம் இருக்கிறத எழுதிக்கும். அப்புறமா ஆட் பண்ணுவோம். log tan x into dx பிளஸ் 0 to π/2 sin 2x log cot x dx. ஆமாவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணு. ரெண்டையும் ஆட் பண்ண பிறகு இன்னொரு ரூல் செய்யறாங்க. அந்த ரூலை நம்ம செஞ்சுட்டு வருவோம். இந்த காட்டக்ஸ் செய்யறாங்கல்ல, இந்த காட்டக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரூல் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே செஞ்சதுலயே 0 to π/2 sin 2x. ஏன்னா 0ன்னு நிரூபிக்கணும். அதுக்காக நாம இந்த வேலை பண்றோம். 1 by காட்டக்ஸ் எப்படி எழுதலாம்? 1 by
tan x sin x tan x tan xன்னு எழுதலாம். அந்த இடத்துல மட்டும் மாத்தி செய்றோம். ஓகேவா? இன்டகிரல் 0 to pi by 2 sin 2x log 1 minus log tan இப்படி எழுதலாமா? log a by b log a by b எப்படி எழுதலாம்? log a minus log b இது ஃபார்முலா. log 1 என்னப்பா? log 1 x 0 படிச்சோம்ல முத log 1 0 படிச்சோம்ல. இந்த சம்லயே சொல்லி கொடுத்தேன்ல log 1 0ன்னு இந்த கணக்குலயே. ஒரு கணக்குல இருந்தா இந்த கணக்குல சொல்லி கொடுத்தேன்ல log 1 0ன்னு. இந்த ஆமா 0 போட்டுக்க log tan xன்னு வந்துடும். இந்த sin 2x integral 0 to pi by 2. அப்ப இந்த மைனஸ் வெளியில வச்சுக்க. மைனஸ் integral 0 to pi by 2 sin 2x log tan dx. இதுதான் இந்த இப்ப 2 முதல்ல 2 போட்டிருந்தோம்ல அந்த 2 இப்பதான் இந்த 2 இப்படி மாத்திட்டோம். மாத்தின பிறகு இப்ப 1 2 கூட்டினோம்னா இடது பக்கம் 2 ஆகி வலது பக்கம் என்ன வந்திருக்கு 0 to pi by 2 sin 2x log tan x dx. இத கூட்டுறதுனால இது மைனஸ் பிளஸ் இருக்குது ஆனா இது மைனஸ். அப்ப இன்டகிரல் 0 to pi by sin 2x log tan x into dx. இது ரெண்டு கேன்சல். மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்ப என்ன வந்துடும்? அப்ப i is equal to என்ன? 0. அவ்வளவுதான். hence proved. 0. hence proved. 5 மார்க் இது. log 1 என்ன? 0. log 1 என்ன? log 1 0. ஆனா log 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. log 1 என்ன? 0. log 0 மைனஸ் இன்ஃபினிட்டி. log 0 1ன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா சரிமா. log 1 தான் 0. சரி log 0 மைனஸ் இன்ஃபினிட்டி. ஈஸியா இருந்துச்சா? அடுத்து வந்து ஒரு சின்ன கணக்கு தான். கணக்கு வந்து கன அளவு. இதுவும் 5 மார்க் கணக்கு. கணக்கு வந்து எழுதிக்கணும். x is equal to t square மற்றும் y is equal to t minus t cube by 3 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை x அச்சை பொறுத்து சுழற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கன அளவை காண்க. இது அந்த கணக்கு. கணக்கு எழுதின பிறகு தீர்வு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? x equal to t square மற்றும் y is equal to t minus t cube by 3. ஆமா t cube by 3. t cube by 3. இது x அச்சை வெட்டும் புள்ளியை நம்ம பார்க்கணும். வளைவரையின் x அச்சை நம்ம வெட்டும் புள்ளியை நம்ம காண்றது. இப்ப x அச்சை வெட்டும் புள்ளியை காணணும்னு வச்சுக்கோங்களேன். y equal to 0ன்னு போடணும். என்ன போடணும்? x அச்சை வெட்டும் புள்ளி காணணும்னா y equal to 0 போடணும்.
ஆ அப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ ஒய் என்ன? ஆ ஒய் என்ன? ஒய் டி டி மைனஸ் மைனஸ் டி கியூப் பை 3. 3. அப்ப இது 0ன்னு வந்துடும். இது ம் இந்த சைடு கொண்டு போங்க. டி ஈக்குவல் டு டி கியூப் பை 3ன்னு வந்துடும். அடிச்சு கொடுங்க. ஆ ம், குறுக்க பெருக்குங்க. பெருக்குனா இங்க என்ன வரும்? டி. டி ஸ்கொயர் ஆமா, இது 3ன்னு வந்துடும். ஸ்கொயர் பை 3. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு வந்துடும். 3. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப்னா என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3ன்னு வந்துடும். ரூட் 3. ஆ இப்ப டி ஜீரோனா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3ன்னு வருது. 2 ஆன்சர் வருது. அப்ப எல்லை எப்படி இருக்குன்னா நமக்கு ம் டி 0 எல்லை அதுல இருந்து ரூட் 3 வரைக்கும் இருக்கும் டி. ஓகேவா? ரூட் 3னா 1.732 அது வரைக்கும் இருக்கும் எல்லை. இப்ப கன அளவோட ஃபார்முலா சொல்றேன். கன அளவுக்கு இதுதான் ஃபார்முலா. பை இன்ட்டு இன்டகிரல் a to b y ஸ்கொயர் dx. இது வந்து x அச்சை பொறுத்துறது. y அச்சு பொறுத்துனா இங்க x வரும், இங்க y வரும், இங்க c-யும் d-யும் வரும். சரியா? எனக்கு இது x அச்சை திரும்ப பொறுத்துனா சொல்லுங்க. x அச்சை பொறுத்து பை இன்ட்டு இன்டகிரல் இது a to b y ஸ்கொயர் dx. இப்ப இது x அச்சு இல்லாம y அச்சுன்னு வச்சுக்க. இங்க y வரும், இங்க x வரும், இங்க c to d-ன்னு வரும். இப்படி வரும். ஆ dy. ஆ இப்படி வால்யூம் மாறிடும். இப்படி இருக்கிறது. ஆனா இந்த இதுதான் மேக்சிமம் கேட்பாங்க. இதுல பாத்துக்கலாம். இது செய்யலாம். கொஞ்சம் இந்த ஆன்சர் வந்து 3 பை பை 4ன்னு வரணும். ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ம் கன சரி. அளவு பை போட்டுக்கிறேன். ம் இன்டகரல் லிமிட் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 0ல இருந்து 0ல இருந்து 0 ரூட் 3ல இருந்து 0 வரைக்கும். 0ல இருந்து ரூட் 3 வரைக்கும் போட்டோம். ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ம் ஒய் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? டி y ஸ்கொயர் ஒய் என்ன கொடுத்தாங்க? மைனஸ் டி கியூப் பை 3 ஹோல் ஸ்கொயர். ஆ ம் dx கண்டுபிடிச்சுக்கணும். ம் dx கண்டுபிடிக்கணும். மேம் அங்க ஸ்கொயர் எப்படி மேம் வந்து? இந்த ஒய் தானே போட்ட? ஃபார்முலால ஸ்கொயர் இருக்குல்லப்பா. ஃபார்மட் படியா மேம்? சரி சரி. இந்த சரி எக்ஸுக்கு என்னப்பா கொடுத்துருந்தாங்க? எக்ஸுக்கு டி ஸ்கொயர். சாரி, dx பை dt கண்டுபிடி. dx பை dt என்ன? 2 d by dx dx by dt x ஸ்கொயர் மாதிரி. x ஸ்கொயர் மாதிரி இது 2t. அப்ப dx என்ன? 2t. ஆமா, இத இங்க எழுது. dt. இந்த dx க்கு பதிலா இத எழுது. 2 இன்ட்டு t இன்ட்டு dt. புரியுதா? ஒய்க்கு பதிலா எழுதிட்டியா? எஸ் மேம். dx பதிலா Yeah, yes, எழுதிட்டியா? எழுதியாச்சு. இதெல்லாம் ரஃப் ஒர்க் தான். சரி, இப்ப நீ உள்ள வந்து பிரிக்கணும். இப்ப பிரிக்கலாமா? பிரிப்போம் வாங்க. இது பிரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணணும். ஒன்றும் இல்லை. இது 3 பை பை 4 ஆன்சர் ஈஸியா வந்துடும். இதை உள்ள பெருக்குப்பா. t 3t 3t மைனஸ் டி கியூப் பை 3 2t dt. இவ்வளவுதான். சரியா? இப்ப இத ஸ்கொயர் பண்ணுங்க. இத ஸ்கொயர் பண்ணுங்க. இத ஸ்கொயர் 3 ஸ்கொயர் என்னப்பா?
3 ஸ்கொயர் 9. 9. இங்க 2 இருக்கு. 2 வெளியில வச்சுக்க. 2 பை இது என்ன 3 ஸ்கொயர் என்ன சொன்ன 9 சொன்னேன். அதை வச்சுக்கோ. இன்டகரல் 0 to மேம் அந்த 2 பை எப்படி மேம் வந்துச்சு? இந்த 2 இருக்குல்லப்பா, ஆ இந்த பை இருக்குல்ல, மேம் சரி 3 ஸ்கொயர் என்ன 2 பையா மேம்? ஆமா 2 பைன்னு வந்துடும். 3 ஸ்கொயர் என்னப்பா 9. எல்லா ஆ கான்ஸ்டன்டே வெளியில வச்சு 9. எல்லா கான்ஸ்டன்டே வெளியில வச்சு ஆ 9 3t minus t cube whole square c ம் into dt. ஓகேவா? இது a minus ஓகே b மேம். the whole square. இது a minus b the ஹோல் ஸ்கொயர். whole square. இதுக்கு ஃபார்முலா ஹோல் எழுதுறேன். ஸ்கொயர். a minus b the whole square எழுது. ஆ அதே மாதிரி சொல்லணும், செய்யணும். இன்டகரல் 0 to √3 a ஸ்கொயர் எழுதியாச்சு, b ஸ்கொயர் எழுதியாச்சு, மைனஸ் 2ab 2 எழுதிட்டேன், a ஆ 3 b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர். 2ab. ஆ இதுக்கு பிராக்கெட்ல t dt. ஆ புரிஞ்சுச்சா? ஆ எஸ் மேம். இவங்க உள்ள மல்டிப்ளை பண்ணப்பா எல்லாத்தையும். இதை உள்ள மல்டிப்ளை ம் பண்ணணும், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும், இதை உள்ள பண்ணணும். நீ சொல்லுங்க என்ன வரும்? 9t பவர் 1 6 18. 3 டி வந்து 18 மேம். இல்லப்பா 9t கியூப். சும்மா மல்டிப்ளை தானே பண்றோம். ஆ t பவர் 6 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப t பவர் 6. இங்க 6 இருக்கு, இங்க 1 இருக்கு, மொத்தம் ஆ 7. 7 தான். 2 3 ஆ 6. இங்க t பவர் இங்க ஆ வந்து எத்தனை இருக்கு? t பவர் 4 இருக்கு இங்கேயே. ஆமாவா? இங்க 1 இருக்குல்ல, ஆ அப்ப இது 1 1 இருக்கு. என்ன ஆ சேர்த்தா t பவர் 5. 5. ஆ 2 பை பை 9. ஓ நோட்டை பாத்துக்க. ஆ 9t ஸ்கொயர் t கியூப் சாரி கியூப் பிளஸ் t பவர் 7 மைனஸ் 6t பவர் 5 வந்திருக்கா? ம் எஸ் மேம். சரி, இப்ப இன்டகிரேட் பண்ணிக்கலாம்ப்பா. இன்டகிரேட் பண்ணுங்க. 9 வச்சாச்சு. t பவர் 3 என்னவா ஆயிரும்? 4/4. 4/4. அடுத்து 8/, இது தெரியுதா? ஆ எஸ் மேம். இதுக்கு ஃபார்முலா இந்த இருக்கு. இன்டகரல் x பவர் n டி x ஈக்குவல் டு x பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 பிளஸ் சி. ஞாபகம் இருக்கா? ம் எஸ் மேம். அதுல நீங்க அந்த மதிப்பெல்லாம் போடுங்க. 9 √3 த ஹோல் பவர் 4/4 பிளஸ் √3 ஹோல் பவர் 8/8 மைனஸ் 6 கேன்சல் √3 ஹோல் பவர் 6. இனி மைனஸ் எல்லாமே 0. ஏன்னா அப்பர் லிமிட் முடிச்சுட்டு லோயர் லிமிட் எல்லாமே 0 வரும். அதான் இப்ப இத பாரு. √3 த ஹோல் ஸ்கொயர் பவர் 4 என்ன? √3 2 தடவை போட்டா என்னப்பா? பெருக்குனா ரூட் 3. 3. ஆ 3 பெருக்கணுமா? ஆ ஆமா. √3 √3 √3 √3 2 தடவை பெருக்குனா 3 3 3 சார் 9. 9 into 9 81. 81 போட்டாச்சு. இதுக்கு 8 தடவை வருதுப்பா. 4 தடவைக்கு 81பா. ஆ 8 தடவைக்கு அப்ப 4 3 இன்ட்டு 3 இன்ட்டு 9பா. இன்னொரு 9. மேம் 4 4 4. 2 தடவைக்கு 9 3 தானே? ஆ இன்னொரு 2 தடவைக்கு 3 தானே? ஆ 3 9. அப்ப மறுபடியும் ஒரு 9 தானே? ஆ 9 9 எவ்வளவு?
81. அதான் 81/8 மைனஸ். சரி. இப்போ வந்து இது 8 தடவை போயிருச்சு. 6 தடவை சொல்லு. 6 தடவையா மேம்? ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்தா என்ன? ஒரு 3. ஒரு 3. இன்னொரு தடவை எடுத்தா திருமணியும் 3. இன்னொரு தடவை எடுத்தா 3. 2 2 எடுக்கும்போது 3 வருது. 3 9. 9 3 9 3 27. அதான் ஆன்சர். போட்டாச்சு. இப்ப எல்சிஎம் எடு. இதுக்கு எல்சிஎம் எடு. இதுல எது பெரிய நம்பரு? 8. 8 அதான் எல்சிஎம். இங்க கிராஸ் பண்ணணும் 8ஆல. இங்க 8 வர்றதுன்னா இங்க 2ஆல பெருக்கணும். ஆமாவா? இந்த இடத்த மட்டும் தனியா எழுதிக்கிட்டு சொல்லித்தரேன். எடு 8 எடுத்துக்க. 2ஆல பெருக்கிக்க மேல. ஏன்னா இங்க 8 இல்ல. இங்க 8 இருக்கு. அதனால அது 1ஆல தான் பெருக்கணும். இங்க 8 இல்ல. அதனால 8ஆலேயே பெருக்கணும். ஆமாவா? ஞாபகம் இருக்கா? உங்க இதெல்லாம் பெருக்கி கிறுக்கி சுருக்கி சொல்லு. ஆன்சர் சொல்லு. 9 மணி ஆச்சு. 81 2 162. மேம் 81 × 2 பெருக்கி 81 பிளஸ் பண்ணணுமா மேம்? ஆமா, அதெல்லாம் பண்ணுவோம். இதையும் பெருக்கு. அப்புறம் பண்ணலாம். இருநூத்தி 45. இரண்டையும் பெருக்கணும். மேம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். கன அளவுகள். கன அளவுனால கன அளவுகள்னு போடணும். இவ்வளவுதான். 5 மார்க்கு ஓயாம ஆன்சர் வந்துருச்சு. 27/8. அதுக்கப்புறம் சொல்லுங்க மேம். 27/8க்கு அப்புறம் அடி. ஒரு 9 9 3 9 27. ஆமா, 2 4 2. ஆன்சர் பாரு. மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அடிச்சு கொடுத்துடலாம்ல மேம்? நல்லா அடிக்கலாம். இப்பயே அடிக்கலாம். நான் வந்து புரியாதுன்றதுக்காக மெல்ல மெல்ல சொல்லி கொடுக்குறேன். ஓகே மேம். இப்ப அப்ப v மத்த பிள்ளைங்களுக்குலாம் புரியணும்ல லைட்டா. 3/4 கன அளவு. எஸ் மேம் வந்துருச்சு மேம். ஓகே, இத திருப்பி அப்லோட் பண்ணிட்டு திருப்பி போட்டு விடுவேன். போய் பாத்துரு. அவ்வளவுதான். நைட் வந்து 8 மணிக்கு வரும். சரி. தேங்க்யூடா. சரி. அது வரைக்கும் உட்காந்து அந்த காப்பரிச்ச கொஸ்டின் பேப்பரை ரீகால் பண்ணுங்க.